KL 3-digit chart 22/4/2024. Disclaimer: this channel is entertainment purpose only. No betting, no gambling. Only for entertainment purpose, learning purpose only. புதுசாக பார்க்குறவங்க அப்படி பார்க்குறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறத விட ஜாயின் பண்ணுறது முக்கியம். ஸோ அது ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். JOIN ஜாயினை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் நம்ம ஃப்ரீ கெஸ்ஸிங் போடுறோம், அதை பார்த்துக்குங்க. இதில் சார்ட்டை பற்றி போடுவோம். இது ஃபுல்லி பேஸ்ட் ஆன் மணி பேஸ்டு. ஃபுல்லாக ஃப்ரீ கெஸ்ஸிங் வேற நம்ம நார்மல் வீடியோ போடுறோம், அதில் பார்த்து நீங்கள் கெஸ்ஸிங் எடுத்துக்கோங்க. இதில் வந்து சார்ட்டு, இந்த சார்ட்டு பே பண்ணி தான் வாங்கணும். அதனால தான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன். ஆல்ரெடி இந்த சார்ட்டை பற்றி வீடியோ போட்டிருக்கோம், ஸோ செக் பண்ணி பாருங்கள். இருந்தாலும் நம்ம ஒரு சுருக்கமாக சொல்லிடுவோம், அதை பார்த்துட்டு விரும்புகிறவங்க சார்ட்டை வாங்கிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து ரிசல்ட்டு 550. இங்கே பாருங்கள், சார்ட்டோட கான்செப்ட் நமக்கு டோட்டலுங்க. புதுசாக பார்க்குறவங்க சொல்கிறேன். டோட்டல்னால் என்னென்னா, இது எல்லாமே பேஸ்டு டோட்டல். நம்ம 3 டிஜிட் டோட்டல் பேஸ் பண்ணி தான் இந்த சார்ட்டை போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள் 550 கொடுத்துருக்குண்ணா, பக்கத்தில் பாருங்கள் 10ன்னு கொடுத்துருக்கு. இது என்ன 10னா 550 இருக்குது. 5 + 5 0 மூணுத்தையும் கூட்டிங்கன்னா 10 தானே கிடைக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். இதே மாதிரி தான் டெய்லி வருது ரிசல்ட்டு. அதை எல்லாத்தையும் இப்படி தான் கொடுத்துருக்கேன். எதுக்காகனா, இந்த மாதிரி தான் நம்ம வச்சு சார்ட்லேருந்து எடுக்க போகிறோம். இப்போ இப்படி கிடைக்கிற ரிசல்ட்டு இங்கே பாருங்கள் 11, 21, 13, 12, 21, 8, 17 இப்போ வருது. மொத்தமாகவே 3 டிஜிட்டுக்கு இந்த மாதிரி நம்ம கூட்டி எழுதுனோம்னா எத்தனை நம்பர் வருங்க? ஒரு கவுண்டிங் போட்டு நீங்கள் எழுதுனீங்கன்னா ஒரு 200, 300 நம்பர் கிட்ட அவ்வளோதான் வரும். அதை தான் நம்ம இந்த சார்ட்டில் போட்டுருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம டோட்டல் பண்ணுறோம்ல, அதெல்லாம் இங்கே கொடுத்துருச்சோம். இப்போ இந்த கலர், இங்கே இருக்கிற கலரில் என்ன கிடைக்குன்னா, ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்து அந்த ரிசல்ட்டை அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ ஏப்ரல் மந்த்து கொடுத்துருக்க கலர் வந்து மஞ்சள். அப்படிங்களா, மஞ்சள் இருக்கும். அங்கே இந்த மந்த் ரிசல்ட் அடிச்சது இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு வரப்போகிறது எல்லாம் மஞ்சள் தான் கொடுக்க போகிறோம். போன மந்த் பார்த்திங்கன்னா மார்ச்சுக்கு ஆரஞ்சு. ஸோ இப்போ பாருங்கள், ஆரஞ்சுலாம் போன மந்த் ரிசல்ட். எதுக்காகனா, ஒவ்வொரு மந்த் என்ன தெரியுமா, இந்த சார்ட்டை வச்ச ட்ரிக்கு, போன மந்த் எங்கெங்கே அடிச்சதோ அதுக்கு பக்கத்தில் இந்த மந்த் வரும். அவ்வளோதான். தென் ஒரு இடத்துல ஒரு ரிசல்ட் வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் திரும்ப வரும். ரெண்டாவது பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் ஒன்றுனா, போன மந்த் அடித்த நம்பர் எங்கெங்கெல்லாம் அடிச்சிருக்கோம் அதுக்கு பக்கத்தில் ட்ரை பண்ணிங்கன்னா, ஜஸ்ட் இந்த கலரை பாருங்கள், இந்த மந்த்தை பாருங்கள். போன மந்த் ஆரஞ்சு. இப்போ ஆரஞ்சு பக்கத்தில் என்ன வரணும்? இந்த மந்த் கலரான மஞ்சள் வரணும். ஸோ இங்கே பாருங்கள், இது ஆரஞ்சு இருக்கா, பக்கத்தில் மஞ்சளா? இல்லைனா அதுக்கு முந்தின மந்த் கலர் என்ன? மெயினாக போன மந்த் அடித்தது பக்கத்தில் வந்துடும். இல்லைனா அதுக்கு முந்தின மந்த் ட்ரை பண்ணுங்கள். இங்கே அடிச்சிருக்குல்ல பிப்ரவரி மந்த் கலரு, அதுக்கு பக்கத்தில் இப்படி நீங்கள் சார்ட் வச்சு ட்ரை பண்ணலாம். தென் பாயிண்ட் நம்பர் 2 என்னென்னா, ஒரு இடத்துல ஒரு ரிசல்ட் அடிச்சதுன்னா, இது வந்து ஸ்டெப் மெத்தட் 2. அடுத்த பாயிண்ட் என்னென்னா, ஒரு இடத்துல ஒரு ரிசல்ட் இருந்தால் திரும்ப அதே இடத்துல வரும். இங்கே பாருங்கள், இங்கே வந்துருச்சா, அதனால தான் இன்றைக்கி இங்கே வந்திருக்குது. இப்போ இங்கே வந்தால் நெக்ஸ்ட்டு எங்கே போகும்? இங்கே போகும். இப்போ இது அடிச்சிருச்சு. டெஃபினட்டாக 10ல் இன்னொரு நம்பர் இருக்குது. இன்னும் ஒரு 2, 3 நம்பர் கூட வைக்கலாம். இங்கே அடிச்சிருக்கா, அங்கே கீழே அடிக்கலாம், மேலே அடிக்கலாம், இல்லை இங்கே அடிக்கலாம், இல்லை இங்கே அடிச்சிருக்குதா, இதுக்கு பக்கத்தில் போகும். ஸோ இது ட்ரை பண்ணிக்க, நான் அப்படி சொல்லிட்டேன். தென் இது சார்ட் வச்சுருக்கவங்களாம் எனக்கு தெரியும் இங்கே என்ன நம்பர் இருக்குன்னு. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கிற டோட்டலில் 3ஆக பிரித்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்படி ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு ஈஸி. ஜஸ்ட்டு கலர் வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை எங்கெங்க நம்பர் அடிக்குது அது பக்கத்தில் ட்ரை பண்ணுங்கள். இல்லை இந்த சார்ட்டை 3ஆக பிரித்து ட்ரை பண்ணுங்கள். எப்படின்னா, சின்ன டோட்டல், சின்னதுன்னா 0 to 10க்குள்ளே இருக்கிற டோட்டல் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் மந்த்லி ஒரு 10 நம்பர் வந்துடும். அடுத்து 11 to 20 இதுவரை இதுக்குள்ளே இருக்கிற நம்பர் 20 முடியுதுல, இதில் ஒரு 20 நம்பர் வந்துடும். 20, 15, 10 நம்பர் அந்த மாதிரி வந்துடும். மாற்றி வரும். எனக்கு தெரியும் நம்பர் வந்துடும். இதில் நம்பர் அதிகமாக இருக்குது, இதில் வந்துடும். நெக்ஸ்ட்டு 21 to 27 இதில் ஃபாலோ பண்ணுங்கள். 3ல் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி ஆடுங்க. சிம்பிள். இந்த சின்ன டோட்டலும் பெரிய டோட்டலில் நம்பர் கம்மியாக இருக்குது. இது வந்தப்பெல்லாம் செம்மையாக பிடிச்சிருக்கலாம். 2 வந்துச்சு, இன்னொன்று வரும்னு சொன்னேன், அதேமாதிரி வந்துச்சு. இல்லைனா டோட்டல் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்கள். டோட்டல் என்னென்னா, இங்கே 0 to 27 வரைக்கும் டோட்டல் வருதுல்ல, அதை நம்ம தனியாக பிரித்து குரூப்புன்னு கொடுத்துருக்கோம். அது என்ன குரூப்புன்னு கேட்டிங்கன்னா, 0 to 9 குரூப். 0ல் ஆரம்பித்து 9ல் குரூப் முடியுது. ஃபஸ்ட்டு 0 குரூப்னால் 0, 10, 20 3 டோட்டல் வரும்.
மந்த்லி இதில் இருக்கிற டோட்டல் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த மந்த் பாருங்கள் 10 வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? 20 போகும் டெஃபினட்டாக. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். போன மந்த் 20 போச்சு. அதுக்கு முன்னே 20 ஒரு டைமு, 10 ஒரு டைமு. ஸோ நிறைய நம்பர் வரல. அதனால் இந்த மந்த்து 10ல் இன்னொரு டைம் போகும். 20 2 டைமு, 4 டைம் போகலாம். ஏன்னா 10 ஒன்று வந்துருச்சு, இன்னொரு 10 வரணும், 20 2 டைம் வரணும். ஸோ வரலாம் எப்போ வேணாலும். ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் பாருங்களேன், 3 11 வந்திருக்குது, 3 21 வந்துருச்சு. எல்லாமே ஈக்குவலாக வந்திருக்குது. மந்த்லி ஏதோ ஒரு குரூப்பில் அதிகமாக நம்பர் கொடுக்கும். அடுத்து 2வது குரூப்பில் 2 வந்துருச்சு, 12 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு திரும்ப 12 போகலாம், இல்லை 2 போகலாம். தென் 3ல் பாருங்கள், 2 13, 1 23. நெக்ஸ்ட்டு 3 வரப்போகுது. ஸோ நோட் திஸ், வெரி இம்பார்ட்டண்ட். இந்த சார்ட் வச்சுருக்கோங்க, ட்ரை பண்ணிக்கங்க. அடுத்து 4ல் பாருங்கள், 2 14 வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு 24 போகலாம், 4 போகலாம். 24 கூட ரேர் கேஸு, 4 டெஃபினட்டாக போயிடும். ஸோ பார்த்துக்குங்க. தென் 5ல் பாருங்கள், 5ல் போன மந்த் அதிகமான நம்பர் கொடுத்துச்சு. அதனால் இந்த மந்த்து வர்றது ரொம்ப ரேர் கேஸுன்னு நினைக்கிறேன். 6ம் ஓகே. 7ல் பாருங்கள், ஒரு 17, ஒரு 7, 8ல் 3 18, சாரி 3 8, ஒரு 18, 9ல் ஒரு 9, நெக்ஸ்ட்டு 19 போகும். ஸோ அப்போ இங்கெல்லாம் என்ன நம்பர் இருக்குன்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு இந்த சார்ட்லேருந்து எடுக்க முடியும். தென் ஆல் போர்டு ஏபிசி இருக்குன்னு இந்த சார்ட்டை வச்சு எடுக்கலாம். அதுக்கும் ட்ரிக் இருக்குது. இன்றைக்கி என்ன ரிசல்ட் வருதுன்னு பாருங்கள். நம்ம சார்ட்டில் எங்கே இருக்குது, இதுக்கு மேலே கீழே லெஃப்ட் ரைட் இருக்கிற நம்பரை ட்ரை பண்ணுங்கள், வந்துடுது. அதே அடுத்த நாள் ரிசல்ட் வருது. இல்லை இது வரலைன்னா ஒரு 2 3 நாள் பாருங்கள். இந்த மாதிரி மெத்தடு ஃபாலோ ஆகலையா, ஓகே, இதுக்கும் ஒரு டிப்ஸ் இருக்குது. என்னென்னா, இன்றைக்கி வந்து ரிசல்ட் விட்டுருங்க. நேற்றுக்கு என்ன ரிசல்ட் வந்துச்சு இதை பாருங்கள். இதோட டோட்டல் என்ன, அது எங்கே இருக்குன்னு போங்க சார்ட்டில். அதில் போய்ட்டு மேலே கீழே ட்ரை பண்ணுங்கள். அது வந்து என்னென்னா, நாளைக்கு இப்போ இன்றைக்கி வந்து ரிசல்ட்டை விட்டுட்டு நேற்றுக்கு வந்து ரிசல்ட்டை நம்ம நாளைக்கு ட்ரை பண்ணுறோம். அப்படி ட்ரை பண்ணுங்கள். 2ல் ஏதோ ஒரு மெத்தட் மாட்டிக்கும். அதில் இருக்கிற நம்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏபிசிசி மேட்ச் ஆகி வந்துடுது. ஏன்னா எல்லா நம்பரும் கலெக்ஷன் ஆகி தான் இதில் இருக்குது. ஒன்று விட்டால் ஒன்று வந்து தான் ஆகணும். ஸோ அதனால் இந்த சார்ட்டை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ட்ரிக்கில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சார்ட் வேணுங்கிற மட்டும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, நான் கமெண்டில் கொடுத்துருக்கேன். விருப்பம் ஜாயின் பண்ணிக்கோங்க. சார்ட்டை பற்றி டவுட் இருந்தாலும் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு மெசேஜ் போடுங்க, இல்லை கால் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ. தென் சார்ட்டு பே பண்ணி தான், சார்ட் நாட் ஃப்ரீ. சார்ட்டோட ப்ரைஸ் 1000 rupees. ஸோ விருப்பம் இருங்க 1000 பே பண்ணி வாங்கிக்கிங்க. இல்லை ஃபாலோயிங் நம்பர் மட்டும் வேணுங்கிறவங்க ஜஸ்ட் ஜாயின் மட்டும் 200 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை சார், அது வந்து ஜாயின் மட்டும் பார்த்திங்கன்னா ஃபாலோயிங் நம்பர் அதில் கொடுக்குறோம். ஜாயின் பண்ணவங்க யாருன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கொடுத்து விட்டுறேன். தென் சப்போர்ட் பண்ணுறவங்க முடிஞ்ச வரைக்கும் ஜாயின் பண்ணுறதுல சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.